அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ரிலாக்ஸ்டா ரொம்ப ஒரு மெத்தனமா இருக்கக்கூடிய ஆட்களில் தனுசு ஒன்று. அதே மாதிரி அவங்களுக்கு நடந்துடும். எல்லாமே அவங்க கஷ்டப்படாமே எல்லா விஷயங்கள் டக்கு டக்குன்னு வந்து நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் வந்து அவங்க ஜாதகத்துக்கு ஏற்படும் சொல்லணும். பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க லைஃபே வந்து இன்னொரு 5 மடங்கு 6 மடங்கு அடுத்த 1.5 வருஷத்துல வந்து காசு பணம் சார்ந்த விஷயங்கள்ல தடைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு பிரமாணம் செம்மையான டைம்னு சொன்னாங்க. அப்போ தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த ஒரு குழந்தையுமே அடுத்த லெவல் ஆஃப் ஜென்ரேஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிக்கணும். அதே குரு இன்னொரு ரவுண்டு வந்து கரெக்டாக மேஷத்தில் நிற்கும் போது முடிஞ்சிடும். 11th இயர் இன்னைய டேட்லேருந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கரெக்டாக 11 வருஷம் இதை எடுத்துட்டாவே உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்போது தனுசு ராசி நண்பர்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு வழிபாடுன்னு சொன்னோன்னா ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் என்ன சொல்லலாம், குடியிருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, கிராமப்புறத்தில் ஒரு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, இடது பக்கம் இருக்கக்கூடிய வணக்கம் சார். அர்த்திகல்பித கல்போஜம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. உங்களோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எனக்கு, அதுவும் இந்த நியூ இயர்க்கான பலன்களை பற்றி பேச போகிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். 2024க்கான 12 ராசி நேயர்களுக்கான பலன்கள் வந்து ஒரு ராசி. ஐபிசி தமிழ் பக்தி நேயர்களுக்கு இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக சொன்னோன்னா ஆங்கில புத்தாண்டுக்கு பலன்கள்லாம் கிடையாது, அதுதான் உண்மை. சரியா? அதாவது தமிழ் வருடத்துக்கு தான் வந்து பலன்கள் சொல்ல முடியும். அதாவது ஒரு சம்வத்சரம்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி சுபக்ருத்து, இப்போ சோபக்ருத்து, அதுக்கப்புறம் விரோதி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சம்வத்சரங்களுக்கு, அதாவது தமிழ் சாம்பிரதாயம் பிரகாரம் கலாச்சாரத்தின் பிரகாரம் பார்க்கப்படுது, அதுக்கு தான் பலன்கள் உண்டு. ஆங்கில புத்தாண்டுக்குன்னு பேசிக்கலி தெர் இஸ் நோ பலன், உண்மை அதுதான். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஆங்கில புத்தாண்டுங்கிறது 12 மாதங்களாக எடுத்துப்போம். இப்போ ஃப்ரம் ஜனவரி டு டிசம்பர். ஸோ இந்த ஜனவரி டு டிசம்பரில் இப்போ நம்ம அந்த லாஜிக் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாள் அந்த நட்சத்திரம் அது உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகநிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் தமிழ் புத்தாண்டிற்கான பலன்கள். ஆனால் ஆங்கில புத்தாண்டு என்ன பண்ணோம்னா, ஆக்சுவல் ரூல் என்னென்னா அப்படி பண்ணக்கூடாது. இப்போது இந்த 12 மாதங்களில் எந்தெந்த கிரகங்கள் எப்படிப்பட்ட பயிற்சிகள்லாம் இருக்கிறதோ அதை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் தான் இந்த ஒரு ஆங்கில புத்தாண்டுக்கான பலன்கள். ஸோ அப்போ இந்த வருஷம் குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி வந்தால் அதுதான் ஆக்சுவலான பலனுங்கிறதே அதுதான் உண்மை. வந்து இப்போ வந்து 1ஆம் தேதி நியூ இயர் கேத்துடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய மக நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறது. லக்னம் கன்னி லக்னம், அதாவது கண்ணியில் இப்போ கேத்து உட்காந்துருக்கிறது முழுக்க கேத்துடைய ஸ்தானத்தில் ஆரம்பிக்கிறது. அதனால் கேத்து எப்போ உங்களுக்கு லக்னத்திலேருந்து 12ஆம் இடத்துல இந்த நியூ இயர் ஆரம்பிக்கிறதுனால நிறைய பேருக்கு ரொம்ப கஷ்டங்கள், ஏகப்பட்ட பிரச்சனைகள், இப்படி வந்து ஆரம்பிக்க முடியாது, அது தப்பு ஆக்சுவலாக. அதனால் என்னென்னா நார்மலாக இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகளை வைத்து நம்ம ஆரம்பிக்கிறது தான் கரெக்ட். இன்னொரு ஆங்கிளில் பார்க்குறச்சு 2024ன்னு எடுத்துன்னு போனால் டோட்டல் கூட்டு பார்த்தீங்கன்னா நம்பர் 8ன்னு வரும். அப்போ சனியுடைய ஆதிக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஏன்னா நியூமராலஜி வெஸ்டர்ன் உடைய கல்ச்சர் தான் நம்ம வந்து ஆங்கில புத்தாண்டு கொண்டாடக்கூடிய ஸ்தானங்கள். அதாவது ஆண்டு பலன்கள்னு எடுத்து பார்த்தோன்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துன்னு பார்க்கலாம். ஆனால் பை ரியாலிட்டி பார்க்கும்பொழுது இந்த கிரகங்களுடைய சுழற்சி, அதாவது கோச்சார் நிலைகள் வைத்து சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இந்த ஆண்டு பலன்களாக எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு ராசி லக்னங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் மாறின்னு இருக்கும். அது என்னதான் இருந்தாலும் அது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அந்த கேத்துடைய காரகத்துவம் கண்டிப்பாக வேலை செய்யும். பாருங்க, ஆக்சுவலாக இன்னைக்கு நான் வரச்சே நான் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு வந்தேன். பட் இங்கே இருக்கக்கூடிய நிலைமைகளில் நான் கேட்டேன் ஓகேவான்னு. அப்புறம் லாஸ்ட்ல வந்து இல்லை அது வேணாம், சரியில்லை, மாத்திருங்கன்னு சொன்னீங்க. நான் போட்டிருக்க கலர் வந்து கேத்துடைய கலர். அப்போ எனக்கே தெரியாம அந்த கேத்து அப்படிங்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து நம்மள டாமினேட் பண்ணுது. ஏன்னா ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கிறதே கேத்துடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மக நட்சத்திரம். ஸோ ஏகைக பரிகாரம், ஒரே பரிகாரம் 12 ராசி லக்னங்களுக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் ஆலமரம், சித்தர்கள், அதே மாதிரி தொட்டில், ஊஞ்சல், இந்த 4 விஷயத்தை வந்து தான் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மெயினாக எதில் பிரச்சனை வரும்னு பார்த்தீங்கன்னா, தாம்பத்திய உறவுகளில் பிரச்சனை வரும். 2வது டிவர்ஸ் கேசஸ் நிறையா ஃபைல் ஆகும். சன்னியாசிகள், மகான்கள், குருமார்களுடைய இறப்புகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். நிறைய பேர் வந்து இனிமேல் ஐயுஐ ட்ரீட்மெண்ட்டு, ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு போகாமல் சித்தா ஆயுர்வேதத்தில் பயங்கரமான ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படும். புது மெடிசின் கண்டுபிடிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். அது கேத்துங்கிறது கார்சினோஜெனிக், விச் மீன்ஸ் கேன்சர்.
ஸோ கேன்சருக்கான ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஸ்தான பிராப்தம் பை தி எண்ட் ஆஃப் ஜூலைலேருந்து பை தி எண்ட் ஆஃப் நவம்பருக்குள்ளே அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 பிரம்மாண்டமாக. ஏன்னா எப்போ குரு மே மாதத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு வருகிறதோ அதுக்கப்புறம் தான் பேசிக்கலாக பெண்களுக்கு கொண்டாட்டம்னு சொல்லலாம். குரு வந்து பேசிக்கலாக மே மாதத்துக்கு அப்புறம் ரிஷபத்துக்கு வரும். ரிஷபம் என்பது பேசிக்கலாக சுக்கிரனுடைய அம்சம். ஸோ சுக்கிரன் வீட்டில் குரு வருவது அப்படிங்கிறது செல்வந்தர்களாக மாறக்கூடிய பிராப்தம். சுக்கிரன்னாவே பெண். ஸோ பெண்களுக்கு பேசிக்கலாக காசு பணம் நகை நட்டு சேரக்கூடிய ஒரு சூப்பர் டைம் பீரியட் மே மாதத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்குது. ஸோ அது வரைக்கும் என்ன பண்ணணும், இருக்கக்கூடிய விஷயத்தை சேமித்து வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவம் அதிகரிக்கணும் யாருக்கு, பெண்களுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல ஒரு புது கலந்த கலவையாக நம்ம சொல்லலாம்னு சொல்லலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு 2024 எப்படி இருக்கு? தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஓப்பன் பனானா புட்டின் மவுத்துங்கிற மாதிரி எல்லாமே தனக்காக தானே டக்குன்னு வந்து கையில் உட்காந்துக்கணும். 4 இட்லி 4 கொஞ்சம் சட்னி வந்து ஆட்டோமேட்டிக்காக யாரோ ஒருத்தருக்கு வந்து கொடுத்துட்டு போயிடணும். அவங்களாம் போய் எந்திரிச்சு எதுக்கு சமைச்சு அப்படி ரொம்ப வந்து ரிலாக்ஸ்டாக ரொம்ப ஒரு மெத்தனமாக இருக்கக்கூடிய ஆட்களில் தனுசு ஒன்று. அதே மாதிரி அவங்களுக்கு நடந்துடும். எல்லாமே அவங்க கஷ்டப்படாமே எல்லா விஷயங்கள் டக்கு டக்குன்னு வந்து நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம் வந்து அவங்க ஜாதகத்துக்கு ஏற்படும்னு சொல்லலாம். ரெண்டாவது, இப்போ இந்த 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் கண்டிப்பாக பெண் குழந்தை ஒன்று பிறக்கும். அந்த பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இவங்க லைஃபே வந்து இன்னொரு 5 மடங்கு 6 மடங்கு அடுத்த 1.5 வருஷத்தில் வந்து அப்படியே மாற ஆரம்பிக்கும். இது வரைக்கும் நடக்காத ஒன்று இது இப்போ நடக்கும்னு சொல்லலாம். உங்கள் வீட்டில் பேரக்குழந்தை பெண் குழந்தையாக பிறந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே ஒரு பெண் குழந்தை பிறந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் இப்போ வந்து இந்த வீடியோ பார்த்துருக்கூடிய ஆட்கள் 18 வயசுலேருந்து 52 வயசு வரைக்கும் இதுதான் அவங்களுடைய அனலிட்டிக்ஸ். பேசிக்கலாக அவங்களுக்கு நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். பேசிக்கலாக ஒருவேளை 80 வயசு பெரியவங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. நீங்கள் நிறைய ஆன்மீக யாத்திரைகள் போவீங்க, தீர்த்த யாத்திரைகள் போவீங்க, சன்னியாசம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. தனுசுவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து கோவில் கனெக்டுன்னு ஒன்று இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே சொசைட்டிக்காக ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு எண்ணம். நிறைய என்ஜிஓஸே வந்து தனுசுல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு தான தர்மங்கள் செய்கிறது இதெல்லாம் வந்து பொதுவாகவே தனுசுல இருக்கும். இந்த ஒரு 2024ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் சனி ஓடின்னு இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், இன்னியுமே அடுத்த ஒரு 1.25 வருஷத்துக்கு கொஞ்சம் வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். மூக்கு வாய் தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பொதுவாக வந்துட்டுருக்குன்னு சொல்லலாம். எழுத்துப்பூர்வமான விஷயங்கள் கவனமாக இருக்கணும். அக்கம் பக்கத்து வீட்டாருடைய ஓவர் டார்ச்சர், எக்ஸ்ட்ரீம் வந்து பொசசிவ்னஸ், அன்பு தொல்லை அப்படிங்கிறது நிறைய இருந்துட்டுருக்கும். யாரா நீ எங்கேருந்துடா கிளம்பி வர அப்படிங்கிற மாதிரி திடீர்னு வீட்டில் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து பேசின்னு இருப்பாங்க. அவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு காவேரி சோறு. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க. 4ஆம் இடத்துல ராகு வந்து உட்காந்துருக்கேன். அதனால் அம்மாவுடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். ஆனால் காசு பணம் சார்ந்த விஷயங்களில் தடைகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு பிரமாணம் செம்மையான டைம்னு சொல்லலாம். தொழில் வேலை அந்தஸ்துகளில் புதிய மாற்றங்கள் வரும். டிபார்ட்மெண்டல் சேஞ்ச் இல்லையா, அந்த குட்டி ஒரு சேரில் உட்காந்துருப்பீங்கன்னா அந்த குட்டி சேரை தூக்கி போட்டு புது சேராக வாங்கி கொடுப்பாங்க. ஒரு சேஞ்சுங்கிறது நிச்சயமாக நடந்தே தீருங்கிறது சொல்லலாம். காலபுருஷனுக்கு 6ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் கேத்து வந்து உட்காருவதுங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு வேலைகளில் புதிய மாற்றங்களை கொடுக்கும், புதிய விஷயங்களை கற்றுக் கொடுக்கும், புதிய டெக்னாலஜி கற்றுக் கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் சென்சேஷன் பார்த்தீங்கன்னா பவர்ட் பை ஏஐ அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானம். அதுலேயும் வந்து அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வெறும் பேர் மட்டும் கிடையாது. அதில் ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கணுன்னா அதுக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது. தட்ஸ் சம்திங் கால்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியர். அந்த ப்ராம்ப்டிங் அப்படிங்கிறது கேத்துவோடைய அம்சம் தான். அதாவது ஒருத்தவங்களுக்கு தெரியலனா சொல்லிக் கொடுக்குறது. அது மொத்தம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறதே கேத்தோடைய அம்சத்தில் போய் உட்காந்துருக்கிறது. அப்போ தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்த ஒரு குழந்தையுமே அடுத்த லெவல் ஆஃப் ஜென்ரேஷனில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் படிக்கணும். அதுதான் வந்து இப்போ இந்த ஆண்டுக்கான ஒரு ட்ரெண்டிங் டாபிக் இதுதான் இருக்கும். இல்லை நம்மளோட ட்ரெண்டிங் டாபிக்னு எடுத்தாலுமே நீங்கள் அந்த பண்ண அந்த எஜுகேஷன் விஷயம் வீடியோ அது மாதிரி இன்னொரு டாபிக் நம்ம கூடிய சீக்கிரம் பண்ணலாம். அது வந்து பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கும்னு சொல்லலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். நல்லா படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியது சிறு நரம்புகள், கால் சம்மந்தம் முட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். மற்றபடி பெரிய நல்ல காரியம் என்னென்னா நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் லோன் கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கு லோனு, எஜுகேஷன் லோனு, வண்டி வாகனங்கள் லோனு, இவ்வளோ லோன் வாங்குறவன் எப்போ அடைப்பான்னு ஃபீல் பண்ணாதீங்க. அதே குரு இன்னொரு ரவுண்டு வந்து கரெக்டாக மேஷத்தில் நிற்கும் போது முடிஞ்சிடும். 11th இயர் இன்னைய டேட்லேருந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒரு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கரெக்டாக 11 வருஷத்தில் உங்களுடைய லோன் எல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க. 11 வருஷமா அப்படின்னா வாங்கி வீட்டில் நீங்கள் இருக்கீங்களே, அப்போ அந்த டைம் மாதிரி எடுக்கும்ல. 11th இயர் ஃப்ரம் நவ் நீங்கள் கண்டிப்பாக எல்லா கடனையும் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக நீங்கள் மாறப்போறீங்க, டவுட் கிடையாது. முக்கியமான மாற்றங்கள் நாடு விட்டு நாடு, இடம் விட்டு இடம்பு, வேற ஒரு மாநிலத்துக்கு பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும்.
உங்கள் வீட்டில் பெண்கள் இருந்தாங்கன்னா பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட அடிவயிறு கால் சம்மந்தப்பட்ட வலி வேதனைகள், வீட்டில் பெரியவங்களோட உடல்நிலைகளில் பாதிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புது ட்ரெண்ட் என்னென்னா, ஒரு மாதிரி மன உளைச்சலாக இருக்குது சார், ஒரு 5 நாளாக சரியாக வந்து டிப்ரெஷனாக இருக்குது சார். இதுதான் வந்து ட்ரெண்டு. டிப்ரெஷனுங்கிறது நோய்ங்க, அது வந்து காமெடிக்காக சொல்கிறது கிடையாது. எப்போவுமே ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாக ஒரு மனுஷனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், டயர்டு. அது பேர் டயர்டு. ஏதோ ஒரு உடம்புல வந்து ஏதாவது மால் நியூட்ரிஷன் பேபின்னு சின்ன குழந்தைகள் சொல்லுவாங்க, சரியாக சாப்பாடு கொடுக்காம வளர்த்து இந்த பையனை பாருங்கள் கை எப்படிலாம் இருக்குது பாருங்கள், கை காலெலாம் எப்படி இருக்குது. அந்த மாதிரி தனுசு ராசி நண்பர்களுக்கு கடந்த ஒரு 8 மாதமாக நீங்கள் சரியாக சாப்பிட்றது கிடையாது, அதுதான் உண்மை. அதனால் கரெக்டான மீல் எடுத்துக்கோங்க, கரெக்டாக சாப்பிடுங்க. விட்டமின் குறைபாடு இருந்தாலும் கால்சியம் உடம்புல கம்மியாக இருந்தாலும் உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாகும். ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும், எப்போ படுத்தாலும் படுத்து தூங்கலாமா அப்படின்னே தோணின்னு இருக்கும். தனுசுக்கு ப்ராப்ளம் அதுதான். ஏன்னா 3ஆம் இடத்துல போய் சனி உட்காந்துருக்கு, ஆற்றலை குறைச்சிருது. நான் பண்ணணும்னு எந்திரிப்பீங்க, சரிப்போ அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு உட்காந்து எப்படி இருக்கும் வண்டி. அப்படி ஒரு கண்டக்டர் ஒரு டிரைவர் அப்படி நினச்சாருன்னா எப்படி வண்டி ஓடும்? ஒரு 80 கிலோமீட்டரில் போகணும் ஒரு டிரைவர், 1 மணி நேரத்தில் அந்த டெஸ்டினேஷன் போய் சேரணும். அவர் சரி மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லி மெதுவாக திருப்பினா நீங்களாம் டென்ஷன் ஆவீங்களா ஆக மாட்டீங்களா? அதுதான் உண்மை. அப்போ கரெக்டான ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறதுனால கரெக்டான சாப்பாடு சாப்பிட்டு நல்ல ஒரு நியூட்ரிஷன் எடுத்துக்கிறது, எவ்வளோ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா இருப்பீங்க. இதெல்லாம் வந்து மருத்துவம் கிடையாது, இதெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாராம்சம். இதை எடுத்துட்டாவே உங்களுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஓவராலாக பார்க்கும்பொழுது தனுசு ராசி நண்பர்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கலாம். உங்களுக்கு வழிபாடுன்னு சொன்னோன்னா ரொம்ப முக்கியமான வழிபாடுகளில் உங்கள் வீடு எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்லலாம், குடியிருக்கக்கூடிய வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, கிராமப்புறத்தில் ஒரு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி, இடது பக்கம் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு. உங்களுடைய வீட்டிலேருந்து லெஃப்ட் நீங்கள் வெளியே போனோன்னா லெஃப்ட் ஹேண்டில் பாருங்கள், கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துட்டு வருது, வெண்ணையை சாதிட்டு வருவது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மனசில் இருக்கிற உளைச்சல் வந்து எடுத்துரும். அந்த மைண்டு டிஸ்டர்பன்ஸு, டிப்ரெஷன், இந்த மாதிரி கதெல்லாம் விடமாட்டீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, தைரியமாக இருக்கு. அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தையின்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்தனிக் ஹெல்த் கேர். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.